யாழ்ப்பாணம் தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை அனுஷ்டிக்கும் முகமாகவும் யாழ் தீவகம் அல்லைப்பிட்டி படுகொலை நினைவு நாளை நினைவு கூறும் வகையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இதன்போது அல்லைப்பிட்டி சேமக்காலையில் உள்ள படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் அல்லைப்பிட்டி படுகொலையின் போது உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவினர், அல்லைப்பிட்டி பங்கு தந்தை மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். தசாப்தங்களுக்கு மேலாக தமிழினம் அகதிகளாக ஓடி இறுதியாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் மண்ணிலே ஒன்று நாட்களுடைய 17வது ஆண்டு நினைவு நாளும் இறுதி யுத்தத்திலே எஞ்சிய எங்கள் உயிரை காத்த தமிழினத்தினுடைய அடையாளை வழங்குகின்ற நிகழ்வும் தற்பொழுது இன்றைய தினம் தீவகம் அல்லைப்பிட்டி பகுதியிலே ஆரம்பமாகின்றது. அந்த வகையில் இருந்தது பொதுச்சுடரனை ஏற்றி வைக்குமாறு இறுதி யுத்தத்திலே தன்னுடைய குடிச்சடிச்சோடய போயிட்டு அதை வசதி குடிக்காம போயிட்டு எல்லாரும் போயிட்டு ஏந்தி கொண்டு நிற்குதுங்க கஞ்சி கஞ்சி அரைவாசியோடய குடிச்சு அரைவாசியோடய போயிட்டு குழந்தைகள் எல்லாம் மறக்க முடியாது. நம்ம பிள்ளைகளை மறக்க முடியும். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 18ஆம் தேதி நினைவேந்தல்கள் எமது தமிழ் மண்ணில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நினைவுகள் அல்லது நினைவுகளை ஒருபொழுதும் மனிதருடைய எண்ணத்திலிருந்து அழித்துவிட முடியாது. 2 வகையான நினைவுகள்: மகிழ்ச்சியான நினைவுகள், துன்பமான நிகழ்வுகள். கூடுதலாக தமிழ் மக்களுடைய கடந்த கால வாழ்க்கை, அவருடைய வரலாறு துன்பகரமான நினைவுகளைத்தான் இன்றும் எம்மில் தந்து கொண்டு இருக்கின்றது. மே மாதம் 18ஆம் தேதி நடந்த இனவழிப்பிலே பாதிக்கப்பட்ட அனைவரையும் இன்று இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஒரு இனத்தினுடைய வரலாறு எதிர்காலத்தில் பேசப்பட வேண்டியது. எழுத்து வடிவத்தில் அல்லது வெவ்வேறு வடிவத்தில், புத்தக வடிவத்தில் ஒரு இனத்தினுடைய கடந்த கால வரலாறுகள் எழுதப்பட்டு வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த வரலாறு ஒரு பொழுதும் மறைக்கப்படுவதில்லை. நினைவேந்தர்களும் அந்த வகையில் எப்பொழுதும் எமது மக்களுக்கு கடந்த காலத்தை நினைவூட்டி கொண்டிருப்பது உண்மை. எனினும் எத்தனை நினைவேந்தல்கள் நடைபெற்றாலும் இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்பதுதான் மிகவும் மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். நான் அல்லைப்பிட்டி பங்கு தந்தையாக இருக்கின்றேன். அல்லைப்பிட்டி பங்கு தந்தை மக்களும் கிட்டத்தட்ட 9 பேர் அநியாயமான இந்த சாவுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். அவருடைய வேதனைகளை, அவர்களை பிரிந்து வாழ்கின்ற அந்த அவருடைய உறவுகளை
நான் சந்தித்திருக்கின்றேன். இன்னும் அவர்கள் வேதனையோடு தான் நடந்ததை நினைந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா மக்களும் முழுவதுமாக இந்த நினைவேந்தல்களில் பங்கு பெற்றது மிகவும் மிகவும் குறைவாக இருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிக்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள், கடந்த காலத்தில் இறந்தவர்களை நினைவு கொள்கின்றார்கள். எதிர்காலத்தில் அவர்கள் ஊடாகவாவது இந்த நினைவுகள் மக்களுடைய மனத்திலிருந்து மறைக்கப்படுவதற்குரிய சாத்தியங்களை இல்லாமல் செய்கின்றது. அவை எப்பொழுதும் கடந்த காலத்தில் நடந்தவை நம்முடைய மக்கள் பட்ட துன்பங்கள், இழப்புகள் அப்பொழுதே மனதில் நினைத்திருக்க வேண்டிய இதன் பொறுப்புகளை ஒவ்வொரு தமிழ் மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நினைவுகள் எளிதாக அழிக்கப்படுவதில்லை. நமது மக்களுடைய இந்த எதிர்கால விடுதலைக்காக இன்னும் பலர் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீதியான உரிமையுடைய வாழ்வை உள்வாங்க வேண்டும் என்று தமிழ் மக்களுக்காக இன்னும் பலர் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது எப்பொழுது நிறைவேறுமோ தெரியாது. எனினும் சோர்வடையாது தொடர்ந்தும் இந்த நினைவேந்தல் ஊடாக மக்கள் பட்ட இழப்புகள், துன்பங்கள், அங்கிருந்து மறைக்கப்பட்டவர்கள் அவர்களை நினைவு கூர்ந்து தொடர்ந்தும் அந்த நினைவுகளோடு வாழ்கின்ற பொழுது அப்பொழுதுதான் எதிர்கால சந்ததிக்கு அவதானிக்கின்ற பொழுது இந்த கடந்த காலத்தில் நடந்தவை பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. அவை நினைவேந்தல்கள் ஊடாகவாவது அவர்கள் எமது இனத்துக்கு என்ன நடந்தது என்பதை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த நாளும் நேரமும் அமைகிறது. அவை தொடர்ந்தும் நாங்கள் எம்மை விட்டு சென்று பிரிந்தவர்களை மறக்காது, பட்ட துன்பங்களை மறக்காது எனும் தமிழினம் தொடர்ந்தும் உரிமைக்காக குரல் கொடுத்து போராட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் நினைவில் கொள்வோம்.